உங்ககிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ, உங்க பொண்டாட்டி கூட ஒரே ரூம்ல 6 மாசத்துக்கு இருந்தா 6 கோடி ரூபாய் கொடுப்போம். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் இல்ல. இருக்கு கிளவி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, கொத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. ஐயோ, ஏன் இப்படி கத்திட்டு ஓடுறான்? செட்டிக்குள்ள கட்டெரும்பு போய் கடிச்சு வச்சிருச்சா? யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ? ஆசீர்வாதம். பொங்கல் விழாவன்னா எங்கள் ஊரில் 1008 போட்டி வைப்பாங்க. இது என்ன போட்டின்னு தெரிலடா. அங்கே இருக்கிற பலூன் எடுத்துட்டு இந்த பொம்பளை பின்னாடி சொருவிட்டு போகிறா. இந்த பலூன் உடஞ்சிதா இல்லை உடையாமல் இருக்குதா, எங்கே கிடக்குன்னு அதை காட்ட மாட்டேங்கிறாமாக்கா இந்த கேமராமேனு. இந்த பொம்பளை உடனே பிடிச்சிட்டு நிற்கிறா, அந்த பொம்பளை ஓடி வந்து பின்னாடி சொல்லிட்டு ஓடுறா. இல்லை இதுக்கு என்ன பேர் மக்கா? இந்த விளையாட்டுக்கு சொல்லுங்க மக்கா. இது உலகத்தில் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஐயையோ, இது வேறு மாதிரி நடக்குதுடா சாமி, மாதிரி நடக்குது. இந்த மாதிரி ஒரு விளையாட்டை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மக்கா. பார்த்தீங்களா, அந்த பலூனு உடையுதா இல்லை எங்கே போகுது என்ன ஆனது ஒன்றுமே காட்ட மாட்டேங்கிறான் அந்த கேமராமேன். அதனால் பாருங்கள், உலகத்தில் என்னென்ன விளையாட்டெல்லாம் இருக்குது, இன்னும் என்னென்ன விளையாட்டெல்லாம் வரப்போது பாருங்கள். ஓட்டுறானுங்க இங்கே பாருங்கள். ஐயோ சாமி, இதே வீட்டில் இருக்கிறவனுங்க கேட்கக்கூடாதாமாக்கா. எங்கே கவலை ஃபுல்லா கேமரா மேன் மேலதான். தம்பிய பாருடி, நல்லா தூங்குது. தட்டி எழுப்புனா எழுந்திருச்சிரும். தம்பி தம்பி எழுந்திருப்பா. ஏய் தம்பி, தொட்டது எந்திரிச்சு பாத்தியா? தம்பி நல்ல தூக்கமோ? நல்லா தூங்கிட்டேன் மேடம். தம்பி எதையாவது பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாமே. இங்க எல்லாமே நான் பார்த்த இடம் தானே. தம்பி எல்லாத்தையும் பாத்துட்டியாடா? எங்களுக்கு தான் எதையும் காட்ட மாட்டேங்கிற. சரி சரி கலப்புங்க. ஏய் எதடி? வண்டியத்தான். ப்ரோ 5 ரூபாய் தேன் மிட்டாய் கொடுங்க ப்ரோ. இதோ தரேன் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ. ப்ரோ செம்ம இனிப்பாகுது. இதை உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாதா? என்ன ப்ரோ பண்றது, எனக்கும் சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா எங்க அப்பா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எண்ணி வச்சுட்டு போவாரு. எதனா ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு செருப்பை தடிப்பாரு. ஆனா நான் பயங்கரமான உசாரு. ஒன்னு எடுப்பேன், அப்படியே 2 தடவை வாய்க்குள்ள போட்டு சப்பி எடுத்துட்டு அப்படியே எடுத்து உள்ள வச்சிருவேன். கம்பி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், கீழே கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், கீழே குழியில கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சன் நியூஸ்.
நான் தாப்பா நேத்து ஏதோ ஜெயிச்சுட்டு மாறான்னு வீடியோ போட்டீங்களே எதுக்கு? அதுவா ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்கேன்டா, அதான் வீடியோ போட்டேன். சரி போன் எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 1,02,00,000 ரூபா. முன் பணம் எவ்வளவு கட்டுனீங்க? 10,000 ரூபா கட்டியிருக்கேன்டா. மாசம் இஎம்ஐ எவ்வளவு? 12,743 ரூபா 50 பைசா. எத்தனை வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டணும்? 24 மாசம் கட்டணும்டா. ஓ 2 வருஷமா? ம். அப்ப ஜெயிச்சுட்டு மரன் போடக்கூடாது, கடன் வாங்கிட்ட மரன் போடணும். எங்க நம்ம கடன் வாங்கிட்டோம் மாறா, கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். கடை வாங்கிட்டோம் மாறா, நாம கடை வாங்கிட்டோம். போதுமா? போன் வாங்குறது பூரா கடை, இதுல வீடியோ போட்டு பில்டப் பண்ணிக்கிறது சங்கட வச்சுக்கவால. அலங்கார மாறா கரெக்டா? அந்த பையன் கேட்டது கரெக்டான தான். ஜெயிச்சுட்டு வரணும் போடக்கூடாது. அண்ணா சொல்லுப்பா. என்னண்ணா உங்க மாடு கிட்ட காலை வர பால் கறந்த இவ்வளவு பால் தான் குத்துருக்கு. தம்பி அது காளை மாடுப்பா. அப்போ அவன் பால் குடிக்கல. மீட்டர் பாக்ஸ்ல ரைட் சைடுல இருக்க ஸ்க்ரூவை வந்து மெதுவா லூஸ் பண்ணாதீங்க. அப்படியே லூஸ் பண்ணாலும் திருப்பி டைட் பண்ணாதீங்க. லெஃப்ட் சைடுல இருக்க ஸ்க்ரூவை ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் 1 மீட்டர் பாக்ஸ்ல 4 சுவிட்ச் இருக்கும். அது மொதல் 2 சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணிட்டாலும் திருப்பி ஆன் பண்ணாதீங்க. வீடியோ பார்த்து ரெடி எதுவும் செய்யாதீங்க. ராமேஸ்வரத்துல போய் அக்கினி தீர்த்தம் ஆடிட்டு அவன் குருசாமி கையில மாலையை போட்டு வந்தோடனே நேரா ராமேஸ்வரம் போய் மாலையை போட்டியலோ? ஆமா சாமி ஆமா. அடுத்து எப்ப கிளம்புறிய வெளிநாடு? நமக்கு நேர்த்தி கடை இருக்குல்ல சாமி. என்ன நேர்த்தி கடனு? எனக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். குழந்தை புழுப்பூச்சி ஒன்றும் உண்டாகல, குழந்தை இல்லை. நேர்த்தி கடன் முடிஞ்சோன்னா கிளம்புறது தானே? இந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன்ல, அப்படியே முடிச்சுட்டு நேர பழனி முருகனுக்கு மாலையை போட்டு நம்ம ஊர்ல இருந்து பாத யாத்திரை மாதிரி போறேன். பாத யாத்திரை முடிச்சுட்டு கிளம்புறது தானே? இல்ல பாத யாத்திரை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓம் சக்தி கோயில் இருக்குல்ல மேல்மருவத்தூர், அப்படி பழனில இருந்து அப்படியே அங்க மேல்மருவத்தூர் போய் மாலையை போட்டு வந்துடுறது. அப்புறம் மேல்மருவத்தூர் போயிட்டு விரதத்தை முடிச்சுட்டு மாலையை கழிச்சிட்டு மேல்மருவத்தூர்ல இருந்து அப்படியே மெட்ராஸ் ஏர்போர்ட், அப்படியே அன்னைக்கு நைட்டு பிளைட் ஏறி வெளிநாடு கிளம்பிடுவேன். அப்படியே போயிடுறது. அதுக்கப்புறம் எப்ப இங்க வர்றீங்க? அடுத்த வருஷம் கார்த்திகை ஒன்று கரெக்டா இருப்பேன் இங்க. இப்படியே எத்தனை வருஷம் நேர்த்தி கடனு? குழந்தை பிறக்கிற வரைக்கும் நேர்த்தி கடன். நீங்க வெளிநாடு போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி என்ன அம்மா அப்பாவோட தானே இருப்பாங்க? கல்யாணம் முடிச்சுட்டு 1 வருஷத்துலயே செட் ஆகலண்டு தனி கொடுத்துன வந்துட்டோம். தனியா தான் இருப்பா வீட்டுல. கண்டிப்பா இந்த வருஷம் குழந்தை பிறந்துற மக்கள். நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. ஐயா போட்டா கீழே விழுந்துருச்சு, வயசாயிடுச்சு, கீழே குனிய முடியலையே. தம்பி இங்க வாப்பா. சொல்லு தாத்தா. கீழே குனிஞ்சு ஒரே ஒரு போட்டோ எடுத்து கொடுப்பா. சே பாவம் தாத்தா, ஆசையா கேட்குறாரு, எடுத்து கொடுத்துருவோம். தாத்தா போட்டோ எடுத்துட்டேன். இங்க கொடுப்பா. இல்லடா போன்ல எடுத்து காமிக்க. சூப்பர். மாப்பிள்ள என்ன இங்க வந்து நின்றுட்ட? 4 பேர் சேர்ந்த ஒரு ஆள் அடிச்சு விட்டாங்கடா. யாரு அடிச்சா? எதுக்குடா அவனை அடிச்சா? என்னடா பிரச்சனை? நடந்துச்சு விட்டு மாப்பிள்ள. அதெல்லாம் பேச முடிஞ்சு வச்சு அதெல்லாம் பேச. நான் இருக்கும்போது எப்படி அடிச்சு போச்சு? நீ இல்லாதனால மாப்பிள்ள அடிச்சு விட்டாங்க. நான் இல்ல, நான் செத்தாவ போயிட்டேன். நான் எவன்டாவன்? 6வது தெரியும்ல, நேரில் போய் அடிப்போம். விடுறான்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? அப்படியே நம்பரா வச்சிருக்கியா இல்லையாடா? அர்ரா அர்ரா நீ அர்ரா இன்னைக்கு அர்ரா. ஹலோ, நான் தீபக் ஃப்ரெண்ட் பேசுறேன்டா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவன் 4 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிய. நீங்க எல்லாம் ஆம்பளையாடா? நான் அவன் ஃப்ரெண்டு பேசுறேன்டா. கேட்க ஆள்ல நினைச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன்டா, அவனோட உயிர் நண்பன் நான் இருக்கேன்டா. திருமலை மையம் ஆனந்தராசன் பேரை சொன்னாலே பாம்பனை நடுங்கும்டா. நீ எங்கடா இருக்க? நான் வரேன்டா, நேரில் வரேன்டா. வாடா நல்ல ஆம்பளை நீ வா. அடிச்சுக்கிறோம், ஒத்த அடிச்சுக்கிறோம். பாலத்துக்கு கீழே நிக்கிறேன்டா, பாம்பன் பாலத்துக்கு கீழே. வாடா
இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. பெரிய புடிங்கிறானாடா. என்ன சண்டை, என்ன பிரச்சனை முதல்ல அதை சொல்லு. 4 நாளைக்கு முன்னாடி நியூ இயர் மாப்ள. ஆமா நியூ இயர். நான் கொஞ்சம் கரண்டா இருந்தேன். அணுகுண்ட பகுதி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டியா? வச்சாடா ஆப்பு. அதெல்லாம் எதுவுமே சொல்லல. 4 நாள் கஸ்டடி எடுத்து அடி வெள்ளு வெள்ளு வெளுத்து. அப்ப நான் இப்ப போன்ல பேசுறது யாரா? நம்ம ஒரு இன்ஸ்பெக்டர். இது இன்ஸ்பெக்டர்